24வது கணக்கு லிமிட் x tends to infinity x square minus 2x plus 1 by x square minus 4x plus 2 the whole power x இருக்கு. நான் இது என்னென்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வடிவத்தில் நான் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 1 ப்ளஸ் சம்திங்னு வரணும் எனக்கு. இப்போ 1 ப்ளஸ் ஒன்றுனா என்ன அர்த்தம், இதால் நான் வகுத்தா தான் எனக்கு எதனா கிடைக்கும், அப்போ தான் 1 ப்ளஸ் நம்ம போட முடியும். ஓகே, அப்போ நான் வகுத்து பார்க்குறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 எதால் வகுக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 2ஆல் வகுக்கிறேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 1 டைம் போடுங்க. ஓர் எக்ஸ் ஸ்கொயர் ஓர் 4x 4x ஓர் 2 2, குறி மாறவே மாறாது. இப்போ வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். ஒத்த உறுப்புகள் தான், குறிகள் மாறிக்கு. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எண்ணது சின்ன என்ன கழிக்கிறோம், பெரிய எண்ணுடைய குறி போட்டால் 2x. குறிகள் மாறி இருக்குது, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எண்ணது சின்ன நம்பர் போடலாம், பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சிட்டு பெரிய எண்ணுடைய குறி போட்டால் -1. ஸோ இதுதான் மீதி, இது ஈவு. இது கலப்பு பின்ன வடிவத்தை நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ 5 3ஆல் வகுத்தா எப்படி எழுதுவோம், ஓர் 3 3 மீதி 2. அப்போ இது எப்படி சொல்லணும், 1 2/3ன்னு எழுதுவோம். ரைட், அதை படிக்கும்போது எப்படி படிப்போம், 1 + 2/3ன்னு படிப்போம். ரைட் சாமி, அதே மாதிரி தான் இதை எடுத்து எழுத போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் x tends to infinity 1 ப்ளஸ் ஈவு நமக்கு 1 ப்ளஸ் மீதி என்ன இருக்குது, இந்த மீதியும் இதால் வகுக்க போகிறோம். 2x minus 1 by x square minus 4x plus 2 the whole power x. இப்போ எந்த ஃபார்முலா வடிவத்தில் வந்திருக்குன்னு பாருங்கள். since limit x tends to infinity 1 plus x the whole power 1 by x. ஓகே, போய் முட்டிட்டு எழுதுகிற சாமி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே அதனுடைய தலைகீழி வரணும். இங்கே 1/x இருந்தால் அதனுடைய தலைகீழி இங்கே வரணும், எக்ஸ்னு வரணும். ஈக்குவல்னாது ஃபார்முலா இ. இப்போ இந்த வடிவத்தில் 1 + x இருக்குது, 1 + இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுத்தனா அதனுடைய தலைகீழி போடணும். ஓகே, இப்போ அதனுடைய தலைகீழி நான் புதுசாக போட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ a/b போடுறேன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பவர் என்ன இருக்கணும், b/a இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ண முடியும். அடுக்கடுக்கு அந்த பெருக்கும் இல்லையா, கேன்சல் பண்ண மதிப்பு என்ன பண்ணாது, மாறாது. அப்போ அந்த வடிவத்தில் நான் எழுத போகிறேன். ப்ளஸ் எக்ஸ்ன்ற இதுவும் வந்துடணும் சாமி. ஓகே, லிமிட் x tends to infinity 1 + 2x minus 1 by x square minus 4x plus 2 the whole power. இதனுடைய தலைகீழ் என்னது, x square minus 4x plus 2 by 2x minus 1. இதை நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், இதை போட்டேன்னா மதிப்பு மாறாமல் இருக்கா போனால் இதனுடைய தலைகீழி 2x minus 1 by x square minus 4x plus 2. அப்போ தான் என்ன பண்ணாது, மதிப்பு மாறாது. இன்ட்டு இது ஒரு எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ் அங்கே போடுறேன். ஓகே, இப்போ இதுக்கு ஃபுல் ஃபார்முலா என்ன வந்துடும் பாருங்கள். இதுக்கு ஃபுல் ஃபார்முலா அது ஈன்னு வந்துடுமா. அப்போ இ பவர் இது போடலாமா. ஸோ இ பவர் இங்கே எக்ஸ் இருக்குது, அதனால் லிமிட் போடுறாங்க. லிமிட் x tends to infinity இங்கே என்னது எக்ஸ் இன்ட்டு போட்டுக்கலாம், எக்ஸ் இன்ட்டு 2x minus 1 by x square minus 4x plus 2. ஓகே, இப்போ பார்க்குறோம் சாமி. இ பவர் லிமிட் x tends to infinity உள்ளே பெருக்கலாம். 2 × x square 2x square minus 4x x by x square minus 4x plus 2. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இன்ஃபினிட்டிவ்னு வந்துட்டாவே இங்கன்னா வரணும் பை எக்ஸ், அந்த இதோட வரணும். அப்போ பை எக்ஸ்னு வருதுன்னா எது ஹையஸ்ட்டு படி எது இருக்குதோ அதை வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். இ பவர் லிமிட் x tends to infinity எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்கு பாருங்கள், 2 மைனஸ் பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணோம் 1 டைம். இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயரில் 1 தான் இருக்குது, மீதி 1 இல்லை. அப்போ மீதி ஒரு எக்ஸ் என்ன பண்ணாலும் வகுக்கணும். அப்போ 1/x பை எக்ஸ் ஸ்கொயரை பொதுவாக வெளியே எடுத்தால் மீதி என்ன வரும் சாமிங்க, 1 வரணும். மைனஸ் ஒரு எக்ஸ் இருக்குது எடுத்தாச்சு, அப்போ ஒரு எக்ஸ் கம்மியாக இருக்குது வகுத்துடணும். ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயரே கம்மியாக இருக்குது, அப்போ 2/x². இப்போ லிமிட் போடலாம், அப்ளை பண்ணி பார்த்தலாமா. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். x tends to infinity அப்படின்னு சொன்னால், x tends to infinity-னா 1/x என்னது, இன்ஃபினிட்டியோடைய தலைகீழி. எக்ஸினுடைய தலைகீழி 1/∞. ஆக்சுவலாக இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொன்னால் சாமி வரையறுக்க முடியாது, அதாவது எனிதிங் பை 0ன்னு வரணும்.
அப்போ அதனுடைய தலைகீழ் என்ன வரும்? 0/anything. 0/anything ஈக்குவல் டு என்னது? 0. அப்போது இஃப் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/x டென்ஸ் டு என்னன்னு வந்துடும்? 0ன்னு வந்துடும். அப்போ இங்கே பார்த்தோம்னா பவர் இங்கே இது ஃபுல்லாக 0 ஆகிடுமா? இது 0, இது 0. அப்போ என்ன வரும்? 2/1ன்னு வருமா? எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் வகுத்தா அது என்ன கிடைக்கும்? ஸோ E² த ஃபைனல் ஆன்சர். ஓகே சாமி.